அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கேன். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் கேப்சிகம் கறி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிலே பண்ண வேண்டாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஸ் பேன்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுமே ஒரு 5லேருந்து 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கறதுனால நமக்கு குழம்பு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல் கறி லீவ்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு இதை நம்ம தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க வச்சுக்க போகிறோம். இப்போது வேறு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக நமக்கு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுமே நான் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். இதுக்கு உண்டான மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் கூட காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா கோட் ஆகி வரணும். ஸோ நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட போகிறோம். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி கேப்சிகம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்லேயே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டை மூடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட தக்காளி பார்த்திங்கன்னா சூப்பராகவே குக்காக இருக்குது. அந்த எண்ணெய் எல்லாமே பாருங்கள் அழகாக பிரிஞ்சு அந்த கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்க தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஆனியன் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலந்து விடுங்க. அந்த ஆனியன் பேஸ்ட்டோட கலந்து விட்டுட்டு நான் மறுபடியும் மிக்சி ஜாரை லைட்டாக அலசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் மறுபடியும் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். ஸோ தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா ஒரு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தயிர். ஸோ தயிரை சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் மறுபடியும் தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுமே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம தட்டை மூடி 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக கொதிச்சு சிக்கன் எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கேப்சிகம் கறி மசாலா ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சரி, ரைஸுக்குமே சரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.